பார்த்துட்ருக்கோம். ஒரு முகாமில் 65 நாட்களுக்கு 490 வீரர்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் இருந்துச்சு. 15 நாட்களுக்கு பிறகு 15 நாள் இதில் நீங்கள் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 50 டேஸ்ன்னு ஆயிரும். அப்போ டேஸு மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 50 டேஸ்லேயும் எத்தனை மெம்பர்ஸ் தான் இருந்திருக்காங்க? 490 தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 50 டேஸ்க்கு அப்புறம் தான் புதுசாக வராங்களாம். 15 நாட்களுக்கு பிறகு மேலும் பல வீரர்கள் முகாமிற்கு வந்ததால் மீதமுள்ள மளிகை பொருளானது 35 நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மீதி இருக்கிறது 35 டேஸ்க்கு தான் இருந்தது. ஏன்னா புதுசாக மெம்பர்ஸ் ஆட் ஆகிருக்காங்க. ஓகேவா? இப்போ புதுசாக ஆட் ஆனவங்க தான் உங்களை கேட்குறாங்க. ஸோ இந்த எக்ஸ் தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக பாருங்கள், மெம்பர்ஸ் அதிகமான டேஸ் குறையுது. கரெக்டாக மெம்பர்ஸ் அதிகமாகும்போது டேஸ் குறையுது. அப்போ இன்வெர்ஸ் ப்ரொப்போர்ஷன் எதிர்மாறில் இருக்குது. எதிர்மாறில் இருந்தால் இது எக்ஸு ஒய்னா மல்டிஃபிகேஷன் தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போது 50 × 490 இஸ் ஈக்குவல் டு 35 × 490 + 6. ஓகேவா? இதில் நம்ம எக்ஸ் தான் ஃபைன் பண்ணணும். ஓகேவா? அப்போ 490 + 6 வச்சுக்கிட்டோம்னா மீதிலாம் ஒரு சைட் கொண்டு வந்துடலாம். 50 × 490 டிவைடட் பை 35ன்னு வரும். 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 7 டைம்ஸ், இது 10 டைம்ஸ். அப்புறம் இது திரும்ப 7 டேபிள் பண்ணால் 17 வரும். அப்போ 700ன்னு வருது. ஓகேவா? ஸோ எனக்கு எக்ஸ் தான் வேணும். புதுசாக வந்தவங்க தான் வேணும். அப்போ எக்ஸ் இஸ் நத்திங் பட் 700 - 490. சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 210ன்னு வருமா? ஸோ புதுசாக எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 210. ஓகேவா? தென் சம்மோட ஆன்சர்.